இனிமே நான் யாரையும் நம்ப போறதில்ல. என் வாழ்க்கைய வாழ எனக்கு தெரியும். அதான் பெட்டியை தூக்கிட்டு என் புருஷன் வீட்டுக்கே வந்துட்டேன். என்னது புருஷன் வீடா? டேய் சும்மா இருடா. இந்த பாரு மாமதா, இது உங்க மாமா வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஆனா இது உன் புருஷன் வீடு, பூந்த வீடுன்ற நினைப்புல இங்கே நீ வரக்கூடாது. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை மாத்திக்க. நான் ஏன் மாத்திக்கணும்? மணியரசு மேல உனக்கு ஆசை இருந்தா அவன் உன் புருஷன் ஆயிடுவானா? உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கணும், உன் கழுத்துல அவன் தாலி கட்டணும். அப்பதாண்டி அவன் உனக்கு புருஷன். லூசாட்ட பேசிட்டு இருக்க. நான் தாலி கட்டிக்காம இருக்கலாம், முறைப்படி அவருக்கு வாக்குப்படாம இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள 3 முடிச்சு போட்டுக்கிட்டு மானசீகமா மாமாவோட வாழ ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹனிமூனும் போயாச்சு. மாமா மாதிரி அச்சசலா குழந்தையும் இருக்கு. கேக்குறதுக்கே நாராசமா இருக்கு. படிச்சவ தானே நீ, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? மணியரச உனக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். எழுதி வைக்காம இருக்கலாம், ஆனா நான் என்னைக்கு பிறந்தேனோ அன்னையில இருந்தே மாமா எனக்கு தான் சொந்தம். அவர் என் மொரமாம. என்னைக்கு நான் விட்டு கொடுக்கறேனோ அன்னைக்குதான் அவர் இன்னொருத்திக்கு சொந்தம். நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. நான் தான் இந்த வீட்டோட கடைசி மருமக. தப்பு பண்ற முதா. அத்தை பொண்ணுன்ற முறையில் உங்ககிட்ட நான் ஃப்ரீயா பழகிருக்கேன். அதுக்காக நீ கூட வாழணும்னு நினைக்கிறது சரியில்லை. ப்ராக்டிக்கலா யோசிச்சு உன் மனசை மாத்திக்கோ. எனக்கு ஒரு மனசுதான், அதை நான் என்னைக்கும் உன்கிட்ட கொடுத்துட்டேன் மாமா.